Hey there, welcome back. I hope நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோட யூஸ் கேஸ் முடிச்சிருப்பீங்கன்ட்டு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸோடைய மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பட் லக்கிலி ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபீல்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். அண்ட் ஆஃப்டர் ஸோ லாங் தியரிட்டிக்கல் செஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவல் ஆர்க் ஓப்பன் பண்ணி சில ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸும் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, லெட் ஸ்டார்ட். இப்போ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ்லாம் ஒரு நிமிஷம் ஓரம் கட்டி வச்சுட்டு லெட்ஸ் டேக் அ சினாரியோ. இப்போ நம்ம கிளைண்ட் வந்து ஏபிசி யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் தராங்க. அவங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டாஃப் டீட்டெயில் உங்ககிட்ட கொடுத்துட்டு இது எக்ஸல் ஷீட்டில் டேட்டா என்ட்ரி பண்ணி தாப்பான்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஷீட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ஷீட்டு க்ரியேட் பண்ணுவீங்க. ஒன்று ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் அனதர் ஃபார் ஸ்டாஃப்ன்ட்டு. அண்ட் தென் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண போகிறோமோ அது தகுந்த மாதிரி காலம்ஸ் டிஃபைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸோ அண்ட் ஸோ. அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலையும் ஸ்டாஃபோட டீட்டெயிலையும் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுவீங்க இல்லையா? இதே தாங்க நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ்லையும் பண்ண போகிறோம். பட் வி ஜஸ்ட் கேவ் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ், அவ்வளோதான். இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸில் இந்த கம்ப்ளீட் டேபிள் இருக்கு இல்லையா, அதை ஆப்ஜெக்ட்னும் அண்ட் இண்டிவிஜுவல் காலம்ஸ் இருக்குல்ல டேபிளில் அதை ஃபீல்டுனும் அண்ட் இண்டிவிஜுவல் ரோஸ் அண்ட் டேபிளை வந்து ரெக்கார்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னா என்ன, ஃபீல்டுனா என்ன, ரெக்கார்ட்னா என்னன்ட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சேல்ஸ்ஃபோர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குங்க. பட் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, கஸ்டம் ஆப்ஜெக்ட்னா என்னன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் பை டிஃபால்ட்டாக நிறையா இன்பில்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் தருவாங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். பட் ஒரு பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் தகுந்தபடி நம்ம புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா அதை தான் வந்து நம்ம கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட், கான்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, லீட் எக்ஸெட்ரா. இன்ஃபேக்ட் உங்களோட புது இன்ஸ்டன்ஸ் உங்கள் கையில் வந்தவுடனே நீங்கள் பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்வாய்ஸ், ஜாப் அப்ளிகேஷன், ஸோ அண்ட் ஸோ. இட் வில் பி வேரிங், டிபெண்ட்ஸ் ஆன் தி பிஸ்னஸ் யூஸ் கேஸ். அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியாது, வேறஸ் நம்மளால் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிஐ நேம் வந்து எந்த சஃபிக்ஸ் வச்சும் முடியாது ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டில். வேறஸ் கஸ்டம் ஆப்ஜெக்டோட ஏபிஐ நேம் வந்து __c சஃபிக்ஸ் வச்சு தான் முடியும். அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கஸ்டம். இப்போ ஏபிஐ நேம்னா என்ன? இட்ஸ் அ யூனிக் நேம் கிவன் டு அ எலமெண்ட். தட் எலமெண்ட் கேன் பி அன் ஆப்ஜெக்ட் ஆர் இட் கேன் பி ஃபீல்ட் ஆஸ் வெல். இந்த ஏபிஐ நேம் தான் வந்து நம்ம கோட் லெவல்லாம் யூஸ் பண்ணுவோம் டு ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் ஆர் ஃபீல்டு. ஓகே, இப்போ நம்ம யூஸ் கேஸ் என்னன்னு பார்ப்போம். ஏபிசி யூனிவர்சிட்டி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் அண்ட் ஸ்டாஃப் டீட்டெயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஐ டிசைன் திஸ் யூஸ் கேஸ் இன் சச் அ வே தட் நீங்கள் எல்லா டேட்டா டைப்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் தி லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் விச் ஆர் கோயிங் டு கிரியேட் அண்டர் தி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் தீஸ் ஆர் தி ஃபீல்ட்ஸ் விச் ஆர் கோயிங் டு கிரியேட் அண்டர் தி ஸ்டாஃப்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு பர்சனோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கான்டாக்ட், லீட் இல்லை பர்சன் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஜெக்டில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே கேர் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செட்டப் பேஜுக்கு நேவிகேட் ஆகிக்கோங்க. செட்டப் பேஜில் இங்கே ஆப்ஜெக்ட் மேனேஜர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லிஸ்ட் வியூவில் தெரியும். அண்ட் அது என்ன டைப்பு, ஏபிஐ நேம் என்ன, லேபிள் என்னான்ட்டு இதுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது? இந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் லேண்ட் ஆகிடுவீங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் என்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற போகிறோம் இல்லையா, ஆனால் லேபிள் வந்து நான் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட்ஸ் வித் வவல் சவுண்ட். இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகாததுனால ஐம் ஜஸ்ட் லீவிங் ஆஸ் இட் இஸ். இந்த இன்ஃபர்மேஷன் சேல்ஸ்ஃபோர்ஸ் எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, சில இடத்துல ஆப்ஜெக்ட் நேம் டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ஏ வருமா இல்லை ஆன் வருமான்ற டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் டு ஆப்ஜெக்ட் நேம், இதுதான் வந்து உங்களோட ஏபிஐ நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்கு __c அப்பண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நம்ம மேனுவலாக கொடுக்க தேவையில்ல.
சேல்ஸ் ஃபோர்ஸே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்ட உடனே அவங்க __c வந்து அப்பெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு கிவ் த டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு சூட்டபிளான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் ஹெல்ப் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் லேஅவுட்டில் தான் ஹெல்ப் ஆகும். நான் உங்களுக்கு காட்டுறேனே. லெட் மீ ஜஸ்ட் டூப்ளிகேட் திஸ் டேப். இங்கே உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு லெட் மீ நேவிகேட் டு கிளாசிக் ஐக்கான், கிளாசிக் லேஅவுட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஹெல்ப் ஃபார் திஸ் பேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸோட ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் பேஜ் ஓப்பன் ஆகணுமா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கஸ்டம் பிஎஃப் பேஜ் டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஓப்பன் ஆகணுமான்ட்டு கேட்குது. அண்ட் டு பி ஹானஸ்ட், இந்த செக்ஷன் இருக்கிறதே உங்களுக்கு டுட்டோரியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். வை பிகாஸ் கிளாசிக் லேஅவுட் இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லையா, ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கான்ஃபிகரேஷன் இல்லை. ஓகே, நவ் கம்மிங் டு த ட்ரிக்கியஸ்ட் பார்ட், ரெக்கார்ட் நேம். இது நான் ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. லெட் மீ மேக் இட் சிம்பிள் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, இப்போ உங்கள் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுற ரெக்கார்ட்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு நேம் கொடுக்குறீங்களா என்ற கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ நம்ம அந்த ரெக்கார்டுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு நேம் கொடுக்குறோம். பட் நம்ம ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறோன்னா அந்த ஆர்டருக்குன்னு எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு நேம் செட் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு நம்பர் அசைன் பண்ணால் போதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து நம்ம ஆட்டோ நம்பர்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு நேம் அசைன் பண்ணுவீங்கன்னா இந்த டேட்டா டைப்பில் டெக்ஸ்ட்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஆட்டோ நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபார்மேட் கேட்கும். இங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ண எனக்கு இந்த ரெக்கார்டுக்கு வந்து ST001 002ன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குன்னு ஒரு நேம் அசைன் பண்ணிக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். பட் நம்ம யூஸ் கேஸ் படி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுனால எக்ஸ்பிளிசிட்டாக அந்த ரெக்கார்டுக்கு நம்மளே நேம் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ நான் டெக்ஸ்ட்ன்ற டேட்டா டைப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் அலோவ் ரிப்போர்ட்ஸ்னா என்ன, நீங்கள் இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுற ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு ரிப்போர்ட்டோ இல்லை டேஷ்போர்டோ உங்களால் க்ரியேட் பண்ண முடியணும்னா இந்த பர்டிகுலர் செக் பாக்ஸை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அலோவ் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு நான் ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பார் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே உங்களால் ஒரு நியூ டாஸ்க்கை க்ரியேட் பண்ண முடியும், இல்லை ஒரு கால் லாக் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண முடியும். கால் லாக் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமர் கிட்ட பேசுகிறேன், நான் என்ன பேசினேன்ற ஒரு ப்ரீஃப் சம்மரியை வந்து என்னால் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதுதான் வந்து கால் லாக். அண்ட் ஒரு நியூ ஈவெண்ட் க்ரியேட் பண்ண முடியும், இல்லைனா ஒரு பர்சனுக்கு இமெயிலும் சென்ட் பண்ண முடியும். இப்போ இந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் கூட நம்ம டேக் பண்ணணும்னு நினச்சா இந்த அலோவ் ஆக்டிவிட்டீஸை நம்ம செக் பண்ணணும். இப்போதைக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி. ட்ராக் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரினா ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, இதில் நம்மக்கிட்ட நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக 20 ஃபீல்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு யூசர் வந்து ட்ராக் பண்ணப்பட்ட ஃபீல்ட்ஸை வந்து மாடிஃபை பண்ணாங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ட்ராக் பண்ணிடும். யார் மாடிஃபை பண்ணால், எப்போ மாடிஃபை பண்ணாங்க, ஓல்டு வேல்யூ என்ன, நியூ வேல்யூ என்னன்ட்டு கிளியராக ட்ராக் பண்ணிடும். ஸோ இன் டீட்டெயில்டாக ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதையும் நான் எனேபிள் பண்ணிடுறேன். அலோவ் இன் சேட்டர் குரூப்ஸ். சேட்டர்னா சேல்ஸ்ஃபோர்ஸோடைய ஒரு கொலாபரேஷன் டூல். லெட்ஸே மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரு ரெக்கார்டில் கொலாபரேஷனாக ஒர்க் பண்ணணும்னா அந்த சேட்டர் ஆப்ஷன் நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி இருக்கும்னா, இந்த ரெக்கார்டு ஓப்பன் பண்ணி காட்டுறானே, இந்த சேட்டர்ன்ற டேப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் மற்ற யூசரை டேக் பண்ணி கொலாபரேட் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களால் ஒரு போல் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஒரு கொஷின் க்ரியேட் பண்ணுறதோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேட்டரை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களோட நியூ கஸ்டம் ஆப்ஜெக்டில் வேணும்னா இந்த ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. Now coming to object classification, allow sharing, bulk API access, streaming API accessலாம் வந்து சில அட்வான்ஸ் டாபிக். இப்போதைக்கு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் டிஃபால்ட் வேல்யூலேயே இருக்கட்டும். அப்புறம் டெப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இன் டெவலப்மெண்ட் டெப்ளாய்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். லெட்ஸே நீங்கள் உங்களோட ஆப்ஜெக்ட் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுடைய கிளைண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, யூசர்ஸ், அவங்களுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னா இன் டெவலப்மெண்ட்ன்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக ரெடியாக இருக்குது, எண்ட் யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணனா
டெப்ளாய்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இன் டெவலப்மெண்ட்டில் வச்சு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலுமே உங்களால் இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் பிகாஸ் யூ ஆர் தி சிஸ்டம் அட்மின். உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்கிறதுனால இன் டெவலப்மெண்ட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணாலுமே ஆஸ் அ சிஸ்டம் அட்மினாக உங்களால் இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் டெப்ளாய்டுன்ற செக் பாக்ஸை செக் பண்ணிக்கிறேன். அண்ட் அலோவ் சர்ச்ன்ற செக் பாக்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குளோபல் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி எனேபிள் ஆகும். குளோபல் சர்ச்னா என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு லெட்ஸே நான் கிருபான்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் பண்ணனே என்ன ஆகும்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் கிருபான்ற வார்த்தை எல்லா ஆப்ஜெக்ட்லையும் சர்ச் பண்ணும். மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது ரெஸ்பெக்டிவான ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி உங்களோட நியூ கஸ்டம் ஆப்ஜெக்டில் தேவைன்னா நீங்கள் இந்த அலோவ் சர்ச்ன்ற செக் பாக்ஸை அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் நோட்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் ரிலேட்டட் லிஸ்ட் டு டிஃபால்ட் பேஜ் லேஅவுட்னா நோட்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ன்ற காம்பனண்ட் வந்து உங்களோட பேஜ் லேஅவுட்டில் ஆட் ஆகிடும். இப்போ நோட்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ்னா என்ன நான் காட்டுறேனே. இந்த ரெக்கார்டில் நோட்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம ஒரு ஃபைலை வந்து ஒரு ரெக்கார்டோட நம்ம அட்டாச் பண்ண முடியும். ஓகே, இந்த காம்பனண்ட்டை ஆட் பண்ணணும்னா இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. Now finally launch new custom tab wizard after saving this custom object. இந்த ஆப்ஜெக்டை நம்ம சேவ் பண்ண உடனே டேப் கிரியேட் பண்ணுற விசார்ட் ஓப்பன் ஆகணுமா வேணாமான்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் டேப்னா என்ன? டேப்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே தான் டேபு. இப்போ ஒரு யூசர் டேபை கிளிக் பண்ணி தான் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆப் லான்ச்சர் கிளிக் பண்ணிவிட்டு டேப் இருந்தால் தான் வந்து அந்த ஆப்ஜெக்டை சர்ச் பண்ண முடியும். ஆக்சுவலாக டேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலன்னா அந்த ஆப்ஜெக்ட் சர்ச் பண்ணாலுமே வந்து இங்கே காமிக்காது. அதை நம்ம இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸே நான் இந்த செக் பாக்ஸை வாண்டடாக செக் பண்ணாமல் இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஏபிஐ நேம் பார்த்தீங்கன்னா __c வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்பண்ட் ஆகிடும். ஓகே, அண்ட் நம்ம எனேபிள் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஓவர்வியூவாக பார்த்துக்கலாம். இப்போது எண்ட் யூசர் இந்த ஆப்ஜெக்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க? ஆப் லான்ச்சர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பண்ணுவாங்க. பட் சர்ச் பண்ணால் இப்போ எதுவுமே வராது நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டே. ஏன்? நம்ம டேபே கிரியேட் பண்ணல. இப்போது டேப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேப்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். டேப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்ஸ் இருக்கும். லைக் கஸ்டம் ஆப்ஜெக்ட் டேப்ஸ், வெப் டேப்ஸ், விஷுவல் ஃபோர்ஸ் டேப்ஸ், லைட்னிங் காம்போனன்ட் டேப்ஸ்ன்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் டேப் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் வந்து இங்கே கஸ்டம் டேப்ஸில் நியூ கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே என்னோட ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன் விச் இஸ் ஸ்டூடெண்ட். அண்ட் நீங்கள் டேப் ஸ்டைல் கூட சூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ ஜஸ்ட் செலக்ட் சம் ரேண்டம் டேப் ஐகான். ஓகே, அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் ப்ரொசீட் டு கிளிக் நெக்ஸ்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம செக்யூரிட்டி படிக்கிறப்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இந்த ஆப்ஷன் என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே அப்ளை ஒன் டேப் விசிபிலிட்டி டு ஆல் ப்ரொஃபைல்ஸ். ஓகே, டிஃபால்ட் ஆன், டிஃபால்ட் ஆஃப், டேப் ஹிடன் 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. டிஃபால்ட் ஆன்னா உங்களால் இந்த டேபை உங்களோட நேவிகேஷன் பாரில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, டிஃபால்ட் ஆஃப்னா உங்களால் நேவிகேஷன் பாரில் ஆட் பண்ண முடியாது, பட் ஆப் லான்ச்சரில் உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். டேப் ஹிடன்னா உங்களால் சர்ச் கூட பண்ண முடியாது டேபை. ஓகே, இந்த 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு டிஃபால்ட் ஆன்லேயே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அண்ட் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு இந்த டேப் இன்க்ளூட் ஆகணும்னு கேட்குது. இப்போதைக்கு நான் எல்லா அப்ளிகேஷனையும் ஆட் பண்ணுற மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ சேவ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய சேல்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டேப் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி தான் யூசர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டில் இருக்க லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பார்ப்பாங்க. இப்போதைக்கு நம்ம எந்த ரெக்கார்டுமே க்ரியேட் பண்ணல, ஸோ எதுவுமே காமிக்கிறதுக்கு இங்கே இல்லை. இப்போ ஒரு புது ரெக்கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நியூ பட்டன் இருக்கு இல்லையா,
அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாப்பப் ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே தான் வந்து நம்ம இந்த ரெக்கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம எந்த ஃபீல்டும் க்ரியேட் பண்ணாதனால இந்த ஃபீல்டு மட்டும்தான் காட்டுது. நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த ரெக்கார்டுக்கு நம்மளே நேம் வைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஆட்டோ நம்பர். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நேம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதை வந்து ரெக்வயர்டான ஒரு ஃபீல்டாக வச்சுட்டு நம்ம கிட்ட இன்புட் கேட்குறாங்க. இப்போதைக்கு நான் ஸ்டூடெண்ட் நேம் வந்து என்னோட நேமே கொடுக்குறேன் அண்ட் ரெக்கார்டை சேவ் பண்ணுறேன். அண்ட் நம்மளுக்கு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இதுதான் வந்து ரெக்கார்ட் டீட்டெயில் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெக்கார்ட் க்ரியேட் ஆனோடனே சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து இந்த ரெக்கார்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக யூனிக் ஐடி அசைன் பண்ணும். அதுதான் ரெக்கார்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட் ஐடி வந்து நீங்கள் யூஆர்எல்ல இங்கே நோட் பண்ணலாம் பாருங்கள். ஓகேவா, இப்போ மறுபடியும் நீங்கள் க்ரியேட் பண்ண லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணுன்னா டேப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் காமிக்கும். ஓகே, இஃப் சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண ரெக்கார்ட் காமிக்கலை, இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெக்கார்ட் காமிக்கலைன்னா இங்கே ரீசெண்ட்லி வியூடுன்ற ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்படி செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் ரீசெண்டாக வியூ பண்ண ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் காமிக்கும். எல்லா ரெக்கார்ட்ஸும் காமிக்கணும்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வேணும்னா பின் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த டேபை கிளிக் பண்ணுறப்ப ஆல்ன்ற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஃபீல்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே கியர் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஜெக்ட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் மேனேஜரில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்டில் லேண்ட் ஆகிடுவாங்க. இட்ஸ் லைக் எ ஷார்ட்கட் தான். இல்லைனா நீங்கள் மறுபடியும் கியர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு செட்டப் கிளிக் பண்ணுவீங்க அண்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை சர்ச் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜர்ன்ற பேஜுக்கு லேண்ட் ஆகலாம். ஓகே, ஸோ எடிட் ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு ஷார்ட்கட் தான். இந்த பட்டன் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் டேப்ல இருக்கிறப்ப தான் இந்த ஆப்ஷன் காட்டும். லெட்ஸே நான் ஹோம் பேஜில் இருக்கிறேன். இப்போ இந்த கியர் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த எடிட் ஆப்ஜெக்ட் என்ற ஆப்ஷன் காட்டாது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஒரு கஸ்டம் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஆப்ஜெக்ட் மேனேஜர் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் சர்ச் பண்ணிட்டு உள்ளார வந்துருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பட் ஆல்ரெடி 4 ஃபீல்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் கூட சேல்ஸ்ஃபோர்ஸ் சில இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணிடும். அந்த ஃபீல்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் பை, லாஸ்ட் மாடிஃபைட் பை, ஓனர் அண்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப கேட்டுச்சலையா டெக்ஸ்டா ஆட்டோ நம்பரான்ட்டு, அதோட ஏபிஐ நேம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நேம்னு தான் இருக்கும். நம்ம லேபிள் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணும் டு ட்ராக் பேசிக் இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை நான் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேனே. கிருபா சங்கர் அண்ட் இங்கே பாருங்கள் யார் கிரியேட் பண்ணது, எப்போ கிரியேட் பண்ணது அண்ட் யார் லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணாங்க, எப்போ மாடிஃபை பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் கேப்சர் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ நியூ ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த நியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து டேட்டா டைப் சூஸ் பண்ண சொல்லும். இப்போ நம்ம யூஸ் கேஸ் படி ஸ்டூடெண்ட் ஐடின்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும். அது வந்து ஆட்டோ நம்பராக இருக்கணும்ட்டு ரெக்குவயர்மெண்ட். ஓகே, நான் மறுபடியும் பேக் பண்ணிட்டு ஆட்டோ நம்பர்ன்ற டேட்டா டைப் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஃபீல்டு லேபிள் வந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடின்ட்டு வைக்கிறேனே. அண்ட் ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, நான் 1ன்னு கொடுக்குறேன். இப்போது ஃபார்மேட் என்ன இருக்கணும்னு கேட்குறாங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிடின்னு கொடுத்துட்டு அவங்க எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஐஃபன் வந்துட்டு கர்லி ப்ராக்கெட் 0000 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணா கொடுக்கலாம், ஹெல்ப் டெக்ஸ்ட் வேணா கொடுக்கலாம். ஹெல்ப் டெக்ஸ்ட் நான் இப்போ கொடுக்குறேன். இட் இஸ் அ ஆட்டோ நம்பர் ஃபீல்ட். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அண்ட் எந்த ப்ரொஃபைலுக்கெலாம் இந்த ஃபீல்டு வந்து தெரியணும்ன்ட்டு கேட்குது. நான் இப்போதைக்கு டிஃபால்ட் லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன் அண்ட் சேவ் பண்ணுறேன். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கஸ்டம் ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம்.
இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கஸ்டம் ஃபீல்டோட ஏபிஐ நேமுக்கும் வந்து __c தான் எண்ட் ஆகும். C stands for custom. ஓகே, இப்போ நம்ம போய் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி பார்ப்போமே. ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற டேப் கிளிக் பண்ணிட்டேன், மறுபடியும் நியூ கிளிக் பண்ணுறேன் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்னு கொடுக்குறேன் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். ஓகே, ஸ்டில் அந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஏன்னா வந்து கேஷே இருக்கிறதுனால. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே வந்து சில சமயம் கேஷே போகாது. நீங்கள் ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு காம்ஃபி காம்பேக்ட்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து காம்ஃபியில் இருந்தால் காம்பேக்ட்டுக்கும் காம்பேக்டில் இருந்தால் காம்ஃபிக்கும் மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரெஃப்ரெஷ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஃபீல்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இது வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஜென்ரேட் ஆகிற நம்பர். நம்ம ஹெல்ப் டெக்ஸ்ட் கொடுத்ததுனால வந்து இந்த ஐ ஐக்கான் காட்டும், அதை ஹவர் பண்ணாப்ப நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகே, நான் இன்னொரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேனே, test2 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எடிட்டபிள் ஃபீல்டில் தான் நம்மளுக்கு இருக்குது. சேவ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக எஸ்டிடி __2 வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டோ நம்பர். அண்ட் எஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கோம். லைக் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஃபீல்டுனா என்ன, ரெக்கார்ட்னா என்ன, டேப்னா என்ன, ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, கஸ்டம் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் வர்சஸ் கஸ்டம் ஆப்ஜெக்ட்னுட்டு ஸோ மெனி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ டேக் அ மூமெண்ட் அண்ட் ரிவைஸ் த கான்செப்ட்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீதி எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் வந்து ஸ்டாஃப் ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ண போகிறீங்க. பட் டோன்ட் வரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லா ஃபீல்ட்ஸுமே கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டு கிரியேட் பண்ணுறப்ப சில ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ரெக்வயர்ட், யூனிக், டிஃபால்ட் வேல்யூ, எக்ஸ்டர்னல் ஐடி, அந்த கான்செப்ட்ஸுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீடியோ ஜம்ப் பண்ணாமல் யூஸ் கேஸ் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ, பபாய்.